குட் மார்னிங் டு ஆல். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களாம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் நேரமாக எழுந்தாச்சு கிரவுண்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நேரமாக எழுந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிட்டு ஷூ எடுத்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு கிரவுண்டு இங்கேருந்து வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ பைக் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு. போன உடனே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து ரொம்ப முக்கியம். வார்ம் அப் பண்ணால் நம்ம வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். அப்புறம் டைம்லாம் செட் பண்ணியாச்சு. டைம் செட் பண்ணிவிட்டு அப்படி ரன்னிங் போவோம் அப்படின்னு ரன்னிங் ஒரு 3 கிலோமீட்டர் தாராளமாக ஓடி முடிச்சிட்டு நண்பர்களே. ஓடி முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல. முதல் நாளுங்கிறதுனால கம்மியான ஒர்க் அவுட் மட்டும் தான். ஒரு 5 ஒர்க் அவுட் தான் பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு நம்ம டியூட்டிக்கு டைம் ஆச்சு அப்படின்னு வாட்சை பார்த்து டைம் பார்த்தேன். டைம் பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக நடந்து வந்து வண்டி ஏறியாச்சு. வண்டி ஏறிட்டு வண்டி எடுத்து அப்படி மூவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டு ஷூவெல்லாம் கழட்டி போட்டு நம்ம ரெடி ஆகணும், குளிக்க போகணும். குளிச்சு முடிச்சுட்டு யூனிஃபார்ம் போடலாம் அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டேன். யூனிஃபார்ம் போட்டு நம்ம யூனிஃபார்ம் எப்பயுமே டக்கின் பண்ணிட்டு மிடுக்காக போடணும். அதான் போலீஸ் அப்படிங்குவாங்க. அதுமாதிரி யூனிஃபார்ம் போட்டு நம்ம பசிக்குதே அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 முட்டை வேக வச்சு முட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஷூக்கெல்லாம் பிளாக் பாலிஷ் போடுவோம் அப்படிங்கிறத பிளாக் பாலிஷ் போட்டேன். பிளாக் பாலிஷ் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து கேட்டார், இன்னும் கிளம்பலையா அப்படின்னாரு. கிளம்பியாச்சு அப்படின்னு வந்து போய் ஹெல்மெட் தானே, ஹெல்மெட் தேடிட்டு ஹெல்மெட் எடுத்துட்டேன். எடுத்துட்டு நம்ம டியூட்டிக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பைக் வந்தேன். எப்பயுமே நம்ம வந்து பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும்.